ஒருவேளை வேலு வரலனா, அவன் வேலைக்கு வரலன்னா எனக்கு போர் அடிக்குமே. நான் அப்புறம் யாரை திட்டுறது, யாரை கோச்சுக்கிறது? அண்ணே, வள்ளி என்ன மேடம் என்ன கேட்டாங்களா? உடனே கிளம்பி வர சொல்லியிருப்பாங்களே. அதெல்லாம் இல்லைண்ணே. அவெல்லாம் உன்னை கேட்கவே இல்லை. வள்ளி வச்சிருக்கிற ஸ்டேட்டஸை பாத்தியான்னு கேட்க தான் வந்தேன். ஏன் என்னாச்சு? மேடம் சோகமா இருக்காங்களா? நினைச்சேன். நான் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு கை ஓடாது கால் ஓடாது. இந்நேரம் என்ன திட்டி தீத்துட்டு இருப்பாங்க. நீ வேறண்ணே, வள்ளி ஸ்டேட்டஸ்ல அவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு வச்சிருக்கா. எங்க காட்டு. இது சும்மா. இவனை பாரு, மேடம் எனக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க பாரு. ஓஹோ. வா. நான் சொல்லல, 100 ஆயிசு மேடம்க்கு. என்ன வேலு, ரொம்ப கோவமா இருக்க போல? வள்ளி ஆண்டி ஸ்பீக்கர்ல இருக்காங்க போல. அப்ப வேலு பக்கத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வள்ளி ஆண்டி. ஏமா நீயும் வேலுவை சமாதானப்படுத்தி வேலைக்கு கூப்பிடுறதுக்கு போன் பண்ணியா? சேச்சே, நான் ஏன் ஆண்டி இப்படி பண்ண போறேன்? வேலு ஏதோ நியாயமான காரணத்தோட தான் இங்க வராம இருக்கான். அப்புறம் நான் எப்படி அவனை கூப்பிடுவேன்? அப்படி சொல்லுமா, உனக்காவது எங்க மனசு புரியுது. கண்டிப்பா ஆண்டி. வேலை இல்லனா என்ன இப்போ? இங்க அவன் வேலை செய்யறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. வேலு வீட்லயே இருக்கட்டும் ஆண்டி. ஆண்டி சும்மா சொல்லக்கூடாது. வேலு வேலைக்கு வரலனதும் அத்தை பெரிய படிப்பு படிச்ச ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 பேரு கூட எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆண்டி, நான் வேலுக்கு குட் பை சொல்ல தான் கால் பண்ணேன். அத நீங்களே சொல்லிடுங்கண்ணே. ஹலோ மேடம். மேடம். ஏய் வாடி. ஐயா உட்காருங்க. உட்காருங்க ஐயா. உட்காருங்க முத்தையா. பரவாயில்லைங்க, இருக்கு. உட்காருங்கண்ணா. வாங்கய்யா. வாங்க வாங்க. குட் மார்னிங் மினிஸ்டர் சார். மை செல்ஃப் ராஜா கிளி, ஹஸ்பண்ட் ஆஃப் கிருஷ்ணவேணி. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க சார், சரிங்க சார். ஐயா என்னங்க ஐயா நீங்க போய். ஏண்டா வரக்கூடாதா? ஐயோ என்னங்கய்யா நீங்க, இது உங்க வீடுங்க ஐயா. ஐயா மன்னிச்சுக்குங்க, வேலுவை நான் தான் போக வேணான்னு சொன்னேன். பேச்சம்மா, நீங்க நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. நடந்ததை நான் நியாயப்படுத்தவும் விரும்பல. ஐயா நடந்தது எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம் ஐயா. ஐயா காஃபி குடிக்கிறீங்களா? போமா போட்டு. நான் இன்னும் சாப்பிடல. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஐயோ இன்னும் நீங்க சாப்பிடலையா? ஒரு 5 நிமிஷம் ஐயா, இந்த சமையல் ரெடி பண்ணிடுறேன். ஏய் வேணி வா. நீங்க போயிட்டு வாங்க. ஐயா இப்படி வாய் விட்டு சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாளாச்சு. வணக்கம்
என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது தம்பி. விசேஷமா? தம்பி ஆ? எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. உன் கூட இனிமே ரஞ்சித் தான். இப்படி வேணி நான் தான் சொன்னேன்ல, அதுதான் இவங்க. இவங்க சண்டையெல்லாம் ஒரு அரை நாள் கூட தாங்காது. விக்ரமாதித்யன் கழுத்துல இருந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த வேதாளத்தை பிரிக்கவே முடியாது. இப்ப அது தெரிஞ்சிருச்சா? என்னப்பா, என்ன விஷயம்? இல்லைங்கய்யா, தம்பி கட்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எந்த தம்பி? இவனா? இவனுக்கு என்னப்பா தெரியும்? சின்ன பையில கூட்டி வச்சுட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. வேலு கொஞ்சம் வெளியேறு. சரிங்க. சொல்லுக்கா. ரத்னம், ரஞ்சித்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்லப்பா.